மாணவர்களே, இதயத்தினுடைய நெடுக்குவெட்டு முக அமைப்பை நாம் பார்த்திருந்தோம். இப்போது அந்த இதயத்தினூடாக குருதி எவ்வாறு சுற்றியோடுகிறது என்பதை இப்போது நாங்கள் விவரமாக இங்கே பார்ப்போம். மனித இதயத்திலே உடலினுடைய முற்பக்க பகுதியிலிருந்து, அதாவது தலை, முண்டம் போன்ற பகுதிகளில் இருந்து குருதியானது, இறக்கப்பட்ட குருதியானது முற்பக்க பெருநாளம் அல்லது முற்பெருநாளம் ஊடாக வலது சோனையறையை வந்தடைகிறது. இதே போன்று உடலினுடைய பிற்பக்க பகுதியிலிருந்து பிற்பெருநாளம் அல்லது பிற்பக்க பெருநாளம் ஊடாக, அதாவது வயிறு, கால் பகுதிகளில் இருந்து இறக்கப்பட்ட குருதியானது பிற்பக்க பெருநாளம் ஊடாகவும் வலது சோனையறையை வந்தடையும். இவ்வாறு முற்பக்க பிற்பக்க பெருநாளங்களின் ஊடாக வலது சோனையறையை வந்தடையும் குருதி இறக்கப்பட்ட குருதியாகும். அதாவது ஆக்சிஜன் செறிவு குறைவாகவும் கார்பனீர் ஆக்சைட்டினுடைய அளவு அதிகமாகவும் உள்ள குருதியாக காணப்படும். வலது சோனையறையை வந்தடைகின்ற குருதியானது இங்கே வலது சோனையறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையே காணப்படுகின்ற இந்த வால்வை நாங்கள் சொல்லுவோம் முக்கூர் வால்வு என அழைப்போம். வலது சோனையறை சுருங்குகின்ற போது குருதி முக்கூர் வால்வினூடாக வலது இதயவரையை அடைகிறது. இவ்வாறு வலது இதயவரையை அடைகின்ற குருதி வலது இதயவரை சுருங்குகின்ற போது சுவாச பெருநாடியினூடாக, இங்கே சுவாச பெருநாடியிலே அடியிலே பார்க்கின்ற போது அரைமதி வால்வு என்ற ஒரு வால்வு காணப்படுகிறது. எனவே இந்த அரைமதி வால்வினூடாக, அதாவது இந்த சுவாச பெருநாடியின் ஊடாக குருதிக்கு ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்காக வலது பக்க நுரையீரலுக்கு வலது சுவாச நாடியினூடாகவும் இடது பக்க நுரையீரலுக்கு இடது சுவாச நாடியினூடாகவும் குருதி கொண்டு செல்லப்படும். கொண்டு செல்லப்பட்ட குருதி சுவாச பையில் இருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளும். இவ்வாறு சுவாச பைகளில் இருந்து ஏற்றப்பட்ட குருதியானது ஒவ்வொரு சுவாச பையிலிருந்தும், அதாவது வலது சுவாச பையிலிருந்தும் அதே போன்று இடது சுவாச பையிலிருந்தும் இரண்டு சுவாச நாளங்கள் மூலம் ஏற்றப்பட்ட குருதி இடது சோனையறைக்கு கொண்டு வரப்படும். இங்கே 2 சுவாச நாளங்கள், அதே போன்று இங்கே 2 சுவாச நாளங்கள். இந்த 4 சுவாச நாளங்களும் இடது சோனையறைக்குள்ளே வந்து திறக்கின்றது. எனவே ஏற்றப்பட்ட குருதி இடது சோனையறைக்கு அடைந்ததும் இந்த இடது சோனையறைக்கும் இடது இதயவரைக்கும் இடையே காணப்படுகின்ற இருகூர் வால்வு அல்லது மைட்டர் வால்வு என்ற இந்த வால்வினூடாக இடது இதயவரை சுருங்குகின்ற போது குருதி இடது இதயவரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இடது இதயவரைக்கு வந்த குருதியானது தொகுதி பெருநாடியினுடைய அடியிலே காணப்படுகின்ற அரைமதி வால்வினூடாக உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படும். எனவே இங்கு ஏற்றப்பட்ட குருதியை கொண்டு செல்லும் ஒரு குருதிக்கலனாக சுவாச நாளங்களும், இறக்கப்பட்ட குருதியை கொண்டு செல்லும் குருதிக்கலன்களாக சுவாச நாடிகளும் அமைந்துள்ளன. பொதுவாக நாடிகள் ஏற்றப்பட்ட குருதியையும் நாளங்கள் இறக்கப்பட்ட குருதியையுமே காவி செல்லும். ஆனால் இங்கே நான் கூறப்பட்ட இந்த சுவாச நாடி, சுவாச நாளங்கள் அவற்றிலிருந்து விதிவிலக்காக அமைகின்றன. இவ்வாறு உடல் முழுவதும் தொகுதி பெருநாடியினூடாக கொண்டு செல்லப்படுகின்ற குருதி வெவ்வேறு நாடிகளினூடாக வெவ்வேறு அங்கங்களுக்கு வழங்கப்படும். இதுவே மனித இதயத்தினூடாக குருதி சுற்றி ஓடுகின்ற முறையாகும். நாம் இரு வகையான சுற்றோட்டங்களை இங்கே பார்க்க போகின்றோம். ஒன்று சுவாசப்பை சுற்றோட்டம், தொகுதி சுற்றோட்டம்.
எனவே எமது அடுத்த காணொளியில் சுவாசப்பை சுற்றோட்டம் பற்றி நாம் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆசான் கே. முரளிதரன்.